நம்ம வந்து அலோ ப்ளவுஸ் மார்க்கிங்க எப்படி வந்து சார்ட் பேப்பர்ல மார்க் பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லைனிங் ப்ளவுஸ்க்காக தான் வந்துட்டு நான் சரியா இந்த சார்ட் பேப்பர் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லைனிங் ப்ளவுஸ்க்காக நான் இதை போடுறேன். சோ அதனால வந்துட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுறலாம். பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கீழே மடிச்சு திருக்கிறதுக்காக விட்டுறணும். பாருங்க இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இங்க வரைக்கும் ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ அளவுகள் வந்து நம்ம முதலே வந்து எடுத்து வச்சுக்கணும். நான் அதை ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கேன். எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றத கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுமே வந்துட்டு நான் இதுல லிங்க் பண்ணிருக்கேன். நீங்க வந்து அந்த வீடியோவுமே பாத்துக்கோங்க. எப்படி வந்து ஒரு பிளவுஸ்ல அளவு எடுக்கிறது அதை பத்தி. சோ அந்த அளவுகளை எல்லாம் நீங்க எழுதி வச்சுட்டு அதை அப்படியே வந்து நம்ம இங்க மார்க்கிங் பண்ண போறோம். இப்ப வந்து பாருங்க இவங்களுடைய பேக்குடைய ஃபுல் லென்த் பாத்தீங்க அப்படின்னா 14 வருது. 14 கூட ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து நம்ம 14.5 அப்படின்றது நம்ம இங்க வச்சிடலாம். ஓகேங்களா? 14.5 வச்சுக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி 14.5 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இங்கேயுமே வந்துட்டு ஒரு ஸ்கேல் வச்சு கரெக்டா வந்துட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ ஸ்டிச்சிங்கோட அளவோட சேர்த்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேக் உடைய நெக் அது வந்து பாத்தீங்கன்னா 9.75 வச்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த ஸ்கேல் கரெக்டா அந்த கோட்ல வர மாதிரி வச்சுட்டு 9.75 இன்ச்சை நம்ம இங்க மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? மார்க்கிங் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப வந்து பாருங்க நான் நெக் வந்துட்டு மார்க் பண்றேன். நெக் வந்து இவங்களுக்கு நான் 2.25 வைக்கிறேன். இதுல இருந்து ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 2.5 வைக்கிறேன். ஷோல்டர் 2.5 வச்சுட்டேன். அப்புறம் தையலுக்காக வந்து ஒரு 3/4 இன்ச் விடுறேன். ஓகேங்களா? சோ ஆக மொத்தத்துல எனக்கு மொத்தமே இந்த சைடு 6 இன்ச் வந்திருக்கு. அதே 6 இன்ச்சை இந்த சைடு நான் வந்து கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம ஆம் ஹோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்காக இங்க ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். சோ இவங்களுடைய ஆம் ஹோல் ரவுண்ட் பாத்தீங்க ஆம் ஹோலுடைய லென்த் 6.5 இன்ச் வருது. இந்த 6.5 இன்ச் நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேரா வந்து திரும்பவும் 6 இன்ச் வர மாதிரி ஒரு பிளஸ் மாதிரி வரும். ஓகேவா? அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு இப்ப இந்த ஹாம்போர்ட் ரவுண்ட்ல இருந்தா நம்ம செஸ்ட் ரவுண்ட் எடுக்க போறோம். செஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 10.5 இன்ச் வருது. சோ இந்த 10.5 இன்ச்சை நான் வந்து இங்க மார்க் பண்ணிக்கிறேன். கூட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுக்கலாம். அதேதான் கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 10.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. தையலுக்காக ஒரு 1.5 இன்ச். ஓகேங்களா? இப்ப வந்துட்டு இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இங்க ஒரு கோடு ரெடி அளவுக்கு நேரா ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் இங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு 2.25 எடுத்தோம் இல்லையா? அதே 2.25 வந்துட்டு நம்ம இங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கும் வந்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கும் வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்காக சேர்த்தோம் இல்லைங்களா? அதுல இருந்து ஒரு கோடு நம்ம என்ன போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கோடு போட்டுக்கோங்க. எதுக்குன்னா நம்ம ஹாம்போர்ட் ரவுண்டு இங்க இருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். அதனாலதான் இப்ப இந்த 1/2 இன்ச் நான் இங்க போட்டு காட்டினேன். ஓகேவா? சோ இங்க இருந்து நான் ஒரு 1 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு கோடு இங்க இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம இப்படி போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதுல இருந்து தான் நம்ம வந்து டிராயிங் பண்ண போறோம். நீங்க வந்து சிடி இருந்தா சிடி வச்சு டிராயிங் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிரெஞ்ச் கர்வ் சொல்லுவாங்க. ஹாம்போல்ட் ரவுண்ட் வரையறதுக்குமே ஒரு பிரெஞ்ச் கர்வ் இருக்கும். அது வச்சு நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப ஹாம்போல்ட் ரவுண்ட் வந்துட்டு இங்க பாருங்க மிடில் பாயிண்ட்ல இருந்து எடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி டாட் வைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் ஹாம்போல்ட் ரவுண்ட் செக் பண்ணிட்டு தான் நான் டிரா பண்ணேன். இப்படி எடுத்துட்டு இங்க வந்து இப்படி இது கூட ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? சோ இங்க இருந்து இதுக்கும் டிஃப்ரெண்ட் ஒரு 1.5 இன்ச்சாவது இருக்கணும். அப்புறம் அங்க இருந்து நம்ம எடுத்து ஜாயின் பண்ணணும். இப்படிதான் வந்து ஹாம்போல்ட் ரவுண்ட் நம்ம டிரா பண்ணுவோம். சோ இப்ப இவங்களுடைய ஹாம்போல்ட் ரவுண்டு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.5 இன்ச்சு.
அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 9 இன்ச்சு இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். அப்படி சரியா வரலன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம இந்த வளைவை வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் நம்ம மாத்துவோம். ஓகேங்களா? சோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு தான் கட்டிங்கே பண்ணணும். பாருங்க டேப்பை வந்துட்டு நான் இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கிறேன். பாருங்க இந்த வளைவுக்குள்ளே கரெக்டா எடுத்துட்டு போகணும். பாருங்க டேப்பை கரெக்டா கொண்டு போகணும். கரெக்டா கொண்டு போறேன் அப்படின்னா எக்ஸாக்டா 9 இன்ச்சு கரெக்டா வந்து நிக்குது, மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? அப்ப நம்ம போட்டிருக்க டிராயிங் வந்து கரெக்டானது. இதை கொஞ்சம் நான் டார்க் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம செக்கிங் பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டிராயிங் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்குமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு யூ நெக் கொடுக்கலாம், இல்ல ரவுண்ட் நெக் கொடுக்கலாம். அவங்க கிட்ட கஸ்டமர்கிட்ட கேட்டு எந்த நெக் வேணுமோ நம்ம அதை வந்து இங்க கொடுத்துக்கலாம். சோ இவ்வளவுதான் பேக் பேட்டர்ன் வந்து நம்ம எடுத்துட்டோம். இந்த மாதிரி இருக்கும். பேக் பேட்டர்னை வச்சுதான் நம்ம ஃப்ரண்ட் எப்பவுமே வந்து ட்ரேஸ் பண்ணி எடுப்போம். சோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? சோ இது வந்து பேக் பார்ட்.